வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நான் டைட்டிலே கொடுத்துருந்தேன், நான் செஞ்ச தவிர நீங்களும் செய்யாதீங்கன்ட்டு. நம்ம ஆட்டோவை பார்த்தீங்கன்னா டெய்லி க்ளீன் பண்ணுவேன். அதுமாரி மாதத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணுவோம். அதுமாரி கழுவும்போது என்ன பண்ணேன்னா, அந்த பேட்டரியோட சாக்கெட்டை ரிமூவ் பண்ணாமல் அதில் உள்ள ஃபியூஸை மட்டும் எடுத்துகிட்டு நான் கழுவினேன். ஏன்னா எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாதுட்டு பேட்டரியோட ஃபியூஸை மட்டும் இது வந்துட்டு கட்டிட்டு இது பண்ணேன். அந்த டைமில் என்னாச்சுன்னா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி பேட்டரி ஃபியூஸ் இது பண்ணும்போது என்னாச்சுன்னா கட் ஆகிடுச்சு. ஃபியூஸ் உடஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த 2 ஃபியூஸ்லேயும் ஃபியூஸ் 2 நாப் இருக்கும்ல, அது 2லேயும் நான் கம்பி வச்சு சுற்றி நான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அன்னைக்கு நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பேட்டரியோட லைட் மினிங் எரிஞ்சு இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஃபியூஸ் பாக்ஸு. இதுக்குள்ளே தான் இருக்கும் ஃபியூஸு. இப்போ நான் புதுசு போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் உடஞ்சி இதாகிடுச்சு. நான் கம்பி போட்டு இது பண்ணோன்னே என்னாச்சுன்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதாவது ஒழுங்காக காண்டாக்ட் ஆகாமல் அப்படியே ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிட்டு அந்த ஃபியூஸே ரொம்ப கருகிற நிலமே ஆகிடுச்சு. இதனால பார்த்திங்கன்னா வண்டியோட ஆட்டோட பேட்டரி லைட்டும் பார்த்திங்கன்னா பேட்டரி லைட் இண்டிகேட்டர் ஒன்று காட்டும்ல, அதுவும் மினிங் எரிஞ்சது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். கடைசியில் பேட்டரியே ஒர்க் ஆகாமல் போயிட்டு, சாவி ஆன் பண்ணிங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் அந்த ஃபியூஸை செக் பண்ணாமலே விட்டுட்டு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது, சரி கடைசி ஒரு வாட்டி இதை செக் பண்ணிக்கலான்ட்டு இந்த ஃபியூஸை செக் பண்ணால் ஃபியூஸ் கருகி போய் ஒழுங்காக காண்டாக்ட் ஆகாமல் இருந்துச்சு. நான் எப்போ பார்த்தேன்னா காலையிலேருந்து எனக்கு முதல் நாள் நைட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு. மறுநாள் காலையில் நான் கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் மதியானம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். திருப்பி பார்த்திங்கன்னா அப்புறம் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஃபியூஸ் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் வண்டியில் ஃபஸ்ட்டு பேட்டரி எடுக்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபியூஸை செக் பண்ணுங்கள். எனக்கு இது ப்ராப்ளம் தான். ஒரு 10 ரூபாயில் முடிஞ்சு போச்சு. அந்த ஃபியூஸ் 10 ரூபா தான். அதை நான் மாற்றாமல் நான் மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போயிருந்தேன்னா, நான் இங்கேருந்து மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்ரு. ஒரு நாள் குழப்பம் போய் இதாகிருக்கும். அதனால் பேட்டரியோட ஃபியூஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். முதல்ல எப்போயுமே ஆட்டோ எடுத்தோன்னே அந்த ஃபியூஸை தான் செக் பண்ணணும், எந்த பிரச்சனை வந்தாலும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்